வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நாளிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 அதிகாரம் 9வது வசனம், தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் கட்டளையிடுவார், அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. ஆமேன் சொல்லும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த 3 விதமான காரியங்கள். முதல்ல, நாம் அவருடைய சபையா இருக்கும் பொழுது ஆண்டவர் 3 ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார், 3 கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மீட்பு கொடுப்பார். அதாவது அந்த மீட்பு என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ள, தவறான ஒரு வழியில நடக்கும் பொழுது ஆண்டவர், அப்பா இந்த வழியில நீ போகக்கூடாது, என்னுடைய வழியில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல நம்மளை மீட்டெடுக்கிறாரு. 2வது காரியம், தமது உடன்படிக்கை. ஆண்டவர் அழைப்பது மாத்திரம் கிடையாது, அடுத்து நம்முடைய சந்ததியாய் ஆண்டவர் இந்த சந்ததியோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது காரியம், அவன் பரிசுத்தமும் பயங்கரமானது, அவருடைய நாமும் பரிசுத்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்ம கூட எப்படி இருக்க, ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன் சொல். நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆபிரகாம் எப்படியாப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அப்போ அந்த விக்கிரகத்தை குடும்பத்தில் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் தனக்கென்று என்ன பண்றாரு? அவனை அழைத்து கொள்கிறார். அப்போ அந்த விக்கிரகத்தை விட்டு நீ வா, என்னுடைய வழிக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வழியை காண்பித்து, அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வரும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துகிறது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் வெறும் வார்த்தையை மாத்திரம்தான் நம்பி அவனுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்து அவனை ஒரு பெரிய ஒரு செல்வந்தனாய், ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிப்பவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்கு தத்துவங்களை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினா அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதமாய், அதாவது அவனை அற்புதமாய் வழி நடத்துகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசித்திருப்பார், எப்படியெல்லாம் ஆண்டவரோடு அந்த உறவு ஐக்கியமா அதிகமாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவரை நோக்கி ஆபிரகாம் ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே பதில் வரும். ஒரு 2 நாள் கழிச்சியில், ஒரு 5 நிமிஷம் கழிச்சுலாம் கிடையாது. ஆபிரகாம் வானத்துக்கு நேராக வந்து நின்று முழங்கால் மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறது நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தமது ஜனத்திற்கு மீட்பை, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை மீட்டெடுக்கிறார். எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார், அதுபோல நம்ம இன்னைக்கு ஆண்டவர் மீட்டெடுத்து, ஒரு விக்கிரகங்களை வணங்குற பிள்ளைங்களா நம்ம இருந்தோம், அதிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார்னா, எதுக்கு நம்ம மீட்டெடுத்தார் அப்படின்னா, உன்னை நான் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன், அதே போல நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் இந்த மீட்பின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல தமது உடன்படிக்கை, ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை அழைத்தவர் எப்படியாப்பட்டவன்னா, அப்பா நான் உன்னை மாத்திரம் உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? சந்ததியாய் உன்னை ஆசீர்வதித்து அவர்களோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது காரியம், ஆண்டவர் அவர் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆன தேவன். அவர் பரிசுத்தமானவராக இருக்காது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய மனைவியை இந்த ராஜா என்ன பண்ணுறான்? தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போயிடும் போது என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த இரவில் அங்கே வாதிக்கிறார்.
வாதை ஆண்டவர் உண்டாக்க செய்கிறார். அப்போ அந்த ராஜா பயந்து போய் காலையில் தன் மனைவியை, அந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராவை அழைத்து கொண்டு வந்து, ஏன் எனக்கு இப்படி உன் சகோதரி என்று பொய் சொல்லி என்னை இப்படி கஷ்டப்படுத்தினா என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு பயத்தை, எப்படி ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் தன் ஊழியக்காரன் ஆபிரகாமுக்காய் ஆண்டவர் அந்த ராஜாவினிடத்தில் போய் பரிந்துரை பேசும்போது அவன் எப்படி பயந்து போயிருந்தா உடனே காலைல தன் மனைவி எடுத்துட்டு வந்து ஆபிரகாம் கிட்ட சேர்த்திருப்பான். அப்போ நல்லா தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சபை ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்றால் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் விட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் இருந்தாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்குமே ஆகவே ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு சாப்பிட்டு பேசி இந்த மாதிரி காரியங்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த ஆபிரகாமை போல ஒரு மனுஷன், அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், தன் குடும்ப நபர்களை குறித்து சொல்லுவான், நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கார், அவங்க செய்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் வந்துட்டு பார்த்துட்டு தானே இருக்காரு, ஏன் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியாதா அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்க. பேசும்போது இந்த மகன் என்ன பண்ணுவான், அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுவான், ஆண்டவரே நான் அந்த வீட்டில் போய் சொல்லி நீங்கள் என்னோட கூட இருக்கு, நீங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு நான் போய் சொன்னாலும் இந்த குடும்பத்தில் இருக்க நம்ப மாட்டாங்களா ஆண்டவர், என்ன செய்வேன் என்று இவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும்போது ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆண்டவர் இந்த மகன் மூலமாய் ஒரு பெரிய அபிஷேகத்தை உருவாக்கி அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கும் பொழுது இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார் என்று சொன்னது போல இந்த மனிதனோடு, இந்த மகனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படி அவன் தலையை உயர்த்தினார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்றால் நிச்சயமாகவே உனக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று அர்த்தம். ஆம், நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வழிநடத்துகிற விதமே வித்தியாசமாய் இருக்கும். தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகள் ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். நமக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு நீர் ஊற்று போல புறப்பட்டு போய் இருக்கிற முள்ளு பிரச்சனை எல்லாவற்றும், ஒரு தண்ணி புறப்பட்டு போச்சுன்னா, காவாயிலேருந்து புறப்பட்டு போச்சுன்னா அதில் இருக்கிற செத்த அழுகு முள்ளு எல்லாத்தையும் அகற்றி விட்டுட்டு அந்த மணலை மாத்திரம் காமிக்கும். அதுபோல தான் நம்ம ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்ற தடைகளை நீக்கி நம்ம எப்படியாப்பட்ட சமாதானத்தின் வழியிலே நம்மளை வழி நடத்துவார். ஆமேன் சொல்லுமா. இந்த மணல் என்பது நம்முடைய பாதத்தை வைத்தால் எப்படி அது அழிந்து கொண்டு நமக்கு வழிவிடு, அதுபோல சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறபடினால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.